எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோரிடாவில் இருக்க ஒரு பிரிட்ஜோட ரீல்ஸை வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது பேர் சன்ஷைன் ஸ்கைவே பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜை பற்றின பிக்சர்ஸு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மிஸ்டீரியஸ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அது மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1980 இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அதில் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஷிப் வந்திருக்கு. ஸோ ஷிப் வந்ததுனால அந்த இடத்துல வந்து அதாவது அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஷிப் போகும்போது மேலே உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த ஷிப் இடிப்பட்டு அந்த ஷிப் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதில் ட்ராவல் பண்ண பஸ்ஸஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அரௌண்ட் ஒரு 35 பீப்புள் போல் இறந்துருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்பவே வந்து ஃப்ளோரிடாவில் இந்த தாம்பா மாநகரத்தில் ரொம்பவே வந்து பெரிய விஷயமாக பேசிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில். அதுக்கப்புறமேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரிட்ஜை வந்து சூப்பராக அழகாக டூரிஸ்ட் பார்க்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து அவங்க அந்த பிரிட்ஜை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிளேஸே வேறு லெவலில் இருக்கும். அதை நான் வார்த்தையாக சொல்கிறதோட நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகும்போது அதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம டைட்டானிக் படத்தில் பார்க்கும்போது டைட்டானிக் ஷிப் உடஞ்சிருக்கும். ஸோ அதை மூவியை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அது எப்படி வந்து அந்த மாதிரி ஆணுச்சு, அது மூலியமாக நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அண்ட் அது வந்து அதில் ட்ராவல் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் இட் வில் கோ லைக் 90 டிகிரி, தென் அகைன் இட் வில் கோ பேக். அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே சீ இருக்கும், நடுப்புற போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயங்க, இது வந்து எனக்கு இந்த நியூஸை பற்றி படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த பிரிட்ஜ். சில பேர் அந்த பிரிட்ஜில் போகிறத அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பழைய இன்சிடெண்ட் வந்து இன்னமும் அதை கண்ணால் பார்த்தவங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு தருணத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அஸ்வெல் அந்த பிரிட்ஜில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி நான் வந்து சரி நம்ம அதை வந்து என்னங்கிறத நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட் அந்த ரீல்ஸை மட்டும் விட்டேன். அதுக்கப்புறமேல இப்போ அதை பற்றின வீடியோ தான். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 35 பேர் போல் அவங்க இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார் விழுந்திருக்கு, தண்ணியில் வந்து மிதந்தா பஸ்ஸே கவிழ்ந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு அந்த சைடு வந்து போகிறவங்க வந்து சில பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அங்கே வந்து பேனரோமல் ஆக்டிவிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் அவங்களோட சஜஷனை கொடுத்துருக்காங்க. ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூங்கிறதோட அதை பற்றி கேள்விப்பட்ட போது அங்கே போகிற மீனவர்கள், நம்ம ஊர்லலாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த மீனவர்கள்லாம் போகும்போது நிறையா சத்தம் கேட்குறது, அந்த இடத்துல வெளிச்சம் மாதிரி இருக்கிறது, திடீர்னு மறைஞ்சு போகிறது, இருட்டான ஏதோ உருவம் தெரிகிற மாதிரி இருக்கிறது, அண்ட் ஒரு இருட்டான பகுதியில் திடீர்னு ஒரு லைட் வந்துட்டு அதுக்கப்புறம் மறைகிறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை மீனவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே போகிற நம்ம ஊர்லலாம் இருக்கிற ஓலா டிரைவர்ஸ் எப்படி நம்ம இப்போ ஊபர் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இங்கேயும் அமெரிக்காவில் வாடகைக்கு கார் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி டிரைவர்ஸோ இல்லை வேறு ஏதோ டிரைவர்ஸ் அந்த சைட் போகும்போது ஒரு உமன், அதாவது ஒரு பெண் வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி வந்திருக்கு. சரி அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலான்னு அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ பிரிட்ஜில் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ட்ராப் பண்ணுறது நார்மல் தானே, ஒரு லிஃப்ட்டு யாருக்கு வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண் உள்ளார உட்காருவாங்களாம், கொஞ்ச நாள் கழிச்சு வேனிஷ் ஆயிடுறாங்களாம், அதாவது மறைஞ்சு போயிடுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு காணாமல் போய் அந்த மாதிரி ஒரு அதாவது திடுக்கிடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ், பேனராமல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த பிரிட்ஜை பற்றி இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர டூரிசமாக இருக்கட்டும், இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க அந்த பிரிட்ஜில் போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோட பில்டிங்கில் வச்சுருக்க லைட்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப
அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மர்மங்களும் இங்கே நிறைஞ்சிருக்கு. இதை பற்றி படிக்கும் போது, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதோட பிக்சர்ஸும் அந்த பிரிட்ஜில் நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது. அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து அந்த காலத்தில் இந்த பிரிட்ஜ் கட்டினதுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம், அந்த பாதியாக இருந்த டைமில் ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்கிறதுனால சில பேர் சூசைட் ஆக்டிவிட்டிலாம் அதில் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் இப்போ ரொம்பவே பாதுகாத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பிரிட்ஜை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போகிறாங்க. அண்ட் அது ஹைட்டில் 90 டிகிரியில் போகிறதுனாலையும் என்னமோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். பிரிட்ஜில் போனால் ஒரு பயம் வரும், ஹைட்டான பிளேஸ்க்கு போகும்போது வரும். நார்மலாக நம்ம ராட்னத்திலே போகிறோம், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிறோன்னா அது மேலே போகும்போது ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி சில ஆங்ஸைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல போகும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. ஸோ அதனால் சில பேர் அந்த பிரிட்ஜை அவாய்ட் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலி ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஹைட்டான இடத்துல நமக்கு இருக்குது, அது பயம் தருது அப்படின்னா அதை நீங்கள் 2-3 தடவை போனீங்கன்னா அந்த பயம் தானாலே போயிடுங்க. ஸோ நம்ம எல்லாமே நம்ம மன தைரியத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த பேனராமல் ஆக்டிவிட்டியான இடம் ப்ளஸ் இந்த ஹையஸ்ட் பிரிட்ஜ் வித் லைட் செட்டப் அண்ட் இந்த பிரிட்ஜ் பழசில் இப்படி இருந்திருக்கு. ஸோ அது இப்போ புதுசாக எப்படி இருக்குது இதெல்லாம் தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விவேகா vlogsஸை ஃபாலோ பண்ணுங்கள். நாட் ஓன்லி திஸ், எவ்ரிதிங் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயங்களும் நான் புதுசாக பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ guys, let's go into the video. ஸோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜு உடஞ்ச இடத்த நான் இப்போ பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்த பிரிட்ஜு எப்படி உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் அதில் கார் மாட்டிக்கிட்டது, அது கவிழ்ந்து விழுந்தது, கீழே உள்ள ஷிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிக்சர் எனக்கு கிடச்சிதுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜோட லெவலே வேறு லெவலு. ஸோ ரொம்ப அழகாக டூரிஸ்ட் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்ப அழகாக ஹைட்டாக ஷிப்பும் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியும் ரொம்ப நல்லா சீர்படுத்தி புதுசாக கட்டிட்டாங்க. அண்ட் இந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் நம்ம இப்போ பயணம் பண்ண ஸோ இந்த சன்ஷைன் ஸ்கைவே பிரிட்ஜ் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 90 டிகிரியில் வந்து எப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் see the same picture. we are traveling inside that. ஸோ இதை வந்து நம்ம பகலில் பார்க்குறோம். ஸோ அதனால் லைட்டிங்லாம் நமக்கு இல்லை. அண்ட் இதோட பகலில் பார்த்தா இதில் எப்படி போகிறோம் அப்படின்றதே ஒரு த்ரில்லாக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த 90 டிகிரியில் போயிட்டு அந்த பிரிட்ஜ் அப்படி கீழே இறங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 சைடும் ஒரு வாட்டர் அந்த சீ மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இடையில பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக